அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நம்பிக்கை நாற்றுக்கள் நிகழ்ச்சி 2. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே அல்லாக்குறிச்சி ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் குமார் அவர்கள் மாணவர்களிடையே நம்பிக்கை நாற்றுக்களை விதைப்பதற்காக இணைந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் கொரோனா காலத்தில் மாணவர்களின் கல்வி, மாணவர்களின் எதிர்காலம் ஆகியவை பெருமளவில் பாதிக்கப்பட்டு மாணவர்கள் ஒரு பயத்துடனும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு கலக்கத்துடனும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்ற நம்பிக்கையை நாற்றுக்களை நடுவதற்காக இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சார் வணக்கம் சார். முதலாவதாக உங்களை நீங்களே உங்களுடைய சொற்களால், உங்களுடைய வாயினால் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பள்ளி பருவம், உங்களுடைய கல்லூரி பருவம், நீங்கள் எவ்வாறு இந்த தொழிலுக்குள் நுழைந்தீர்கள் ஆகியவற்றை பற்றி நீங்கள் கூறினால் சிறப்பாகும். முதற்கண் மரியாதைக்குரிய எங்கள் கல்லூரியினுடைய நுண் உயிரியல் துறை தலைவர் விஸ்வநாதன் அவர்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லி, இந்த நிகழ்வின் மூலம் பயன்பெறப் போகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமுவந்த வணக்கங்களை சொல்லி, நான் என்னை பற்றிய எனது சுய அறிமுகத்தை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் திருநெல்வேலி மாவட்டம் கடற்கரை தாலுகாக இருக்கக்கூடிய ராதாபுரம் என்ற ஊரை சார்ந்தவர். மிக பின்தங்கிய ஒரு வட்டம், அதாவது தாலுகா. கடற்கரை சார்ந்த தொழில்கள், குறிப்பாக மீன்பிடித்தல், சிறிதளவே விவசாயம் நடைபெறுகின்ற ஒரு கிராமம் சார்ந்த ஒரு தாலுகா. அந்த தாலுகாவிலே விவசாய குடும்பத்தில் நான் 5வது குழந்தையாக பிறந்தவன். எங்கள் குடும்பத்தில் என்னுடைய சகோதர சகோதரிகள் 10 பேர். நான் என்னுடைய ஆரம்ப கல்வி மற்றும் உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வியை ராதாபுரத்தில் சீரும் சிறப்புமாக இயங்கி வருகின்ற நீ.வே.சே. அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று கல்லூரி கல்வியை பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியில் தமிழை ஒரு முதன்மை பாடமாக எடுத்து பட்டப்படிப்பை நிறைவு செய்தேன். பல்கலைக்கழக அளவிலே நான் தரம் பெற்றேன். அதன் அடிப்படையில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தமிழியல் துறையில் முதுகலை பயின்றேன். அந்த பாடத்திட்டத்திலும் பல்கலைக்கழக அளவில் தரம் பெற்றேன். தொடர்ந்து இளம் முனைவர் என்ற எம்பில் பட்டத்தையும் அங்கே நிறைவு செய்தேன். நிறைய பேருக்கெல்லாம் தெரியும், தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, தமிழ் படித்துவிட்டு என்ன செய்ய போகிறாய் என்றெல்லாம் கேள்விக்கணைகள், எள்ளல்கள், கேலி பேச்சுகள் எல்லாம் இன்றைக்கு நாம் காணுகின்ற ஒரு நிகழ்வுகளாக இருக்கின்றன. ஆனால் நான் எடுத்துக்கொண்ட பாடம், அந்த பாடத்தை கருத்தூன்றி கற்றதினாலும் சிறந்த மதிப்பெண்களை பெற்றதினாலும் நான் எம்ஃபில் முடித்த அந்த நிலையிலேயே மதுரை வானொலி நிலையத்தில் நிகழ்ச்சி ஆய்வாளராக
பொறுப்பேற்றுக் கொண்டேன். பொறுப்பேற்று இந்தியா முழுவதற்கும் பல முக்கிய நகரங்களில் செயல்படுகின்ற வானொலி நிலையங்களை எல்லாம் சென்று பார்த்து அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து வந்தேன். அதன் அடிப்படையில் எனக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி பற்றிய ஆய்வு என்னவெனில், யூனிசெஃப் என்று சொல்லுகின்ற உலகளாவிய ஐநா சபையினுடைய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தாய் சேய் நலம் என்ற ஒரு அருமை சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த ஒரு நிகழ்வை மதிப்பீடு செய்வது. அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு, இளம் குழந்தைகளுடைய அறிவியல் ஞானம், சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் சயின்டிஃபிக் மேனர் என்று சொல்லுவார்கள், அந்த எண்ணம் வளர வேண்டும் என்பதற்காக ஒரு தொடர் அறிவியல் நிகழ்ச்சி நிகழ்த்தப்பட்டது. சென்னை வானொலி நிலையமும் இந்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையும் இணைந்து அந்த திட்டத்தை நிகழ்த்தின. அந்த திட்டம் பற்றிய ஆய்வுகளையும் நான் முழுமையான ஈடுபாட்டுடன் செய்து கொண்டிருந்த காலத்தில் 1991 திருச்செந்தூரில் இயங்கி வருகின்ற ஆதித்தனார் கல்லூரியிலிருந்து கல்லூரி பணிக்கு, அதாவது காலி பணியிடத்தை நிரப்புகின்ற ஒரு பணிக்கு FIP என்று சொல்லுவார்கள், ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் ஒரு ஆசிரியர் உயர்கல்வி பெற, முனைவர் பட்டம் பெற சென்றுள்ளார். அந்த காலி பணியிடத்தில் நான் சேர்ந்தேன். அந்த தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றேன். எனக்கு அந்த பணி வாய்ப்பு கிடைத்தது. அங்கே 2 ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே வஉசி கல்லூரி, தூத்துக்குடியில் மிகப்பெரிய கல்லூரி, தென் தமிழகத்திலே மிகச்சிறந்த கல்லூரி என்று போற்றப்படுகின்ற வரலாற்று சிறப்பு மிக்க கல்லூரியில் தமிழ் துறையில் விரிவுரையாளராகவும் அங்கும் 18 மாதங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரியிலிருந்து நிரந்தர தமிழ் விரிவுரையாளர் பணிக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த நேர்முகத் தேர்விலும் நானே தேர்ச்சி பெற்று 1996 அண்ணல் அனந்தராமகிருஷ்ணனுடைய அருள் ஆசியோடு சிறப்பாகவும் சீராகவும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரியில் தமிழ் துறையில் விரிவுரையாளராக பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளிலேயே தமிழ் துறையினுடைய தலைவராகவும் நான் பொறுப்பேற்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதை தொடர்ந்து கல்லூரி விடுதியில், மாணவருடைய விடுதியில் உடனுரை ஆசிரியராகவும் 2 ஆண்டுகள் செயல்பட்டேன். அந்த தருணத்தில்தான் கல்லூரியில் தேசிய மாணவர் படைக்கு அதிகாரி வேண்டுமென்று அழைப்பு வந்ததின் அடிப்படையில் நான் அந்த பணிக்கு விண்ணப்பித்தேன், தேர்ச்சி பெற்றேன். முறையாக மகாராஷ்டிரா மாநிலம் காம்டியில் உள்ள இராணுவ பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு, சீரும் சிறப்புமான அந்த பயிற்சியில் கலந்து கொண்டு நான் செகண்ட் லெப்டினன்ட் என்ற இராணுவ அந்த ரேங்க் பெற்று கல்லூரியில் இன்று நாள் வரையிலும் தொடர்ந்து பணி செய்து வருகிறேன். அருமையாக சொன்னீங்க சார். பருவத்தையும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது, ரொம்ப ரொம்ப அவசியமானது. வகுப்பறை ரொம்ப அமைதியாக எடுத்துகிட்டு போகணும், எஃபெக்டிவாக டீச் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் என்னெல்லாம்? நல்ல கேள்வியை நண்பர்
விஸ்வநாதன் கேட்டிருக்கிறீங்க. அதாவது ஒரு ஆசிரியர் என்று ஒரு நிலை ஒருவனுக்கு கிடைத்த உடனேயே அந்த ஆசிரியர் குற்றங்களை களைந்த ஒரு மனிதராக அவர் இருக்க வேண்டும். ஆசு கூட்டல் இரியர் தான் ஆசிரியர். ஆசு என்றால் குற்றங்கள். முதல்ல ஆசிரியர் குற்றமில்லாதவராக அவரை உருவாக்கி கொள்ள வேண்டும். சூழல்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு நபராக, சராசரி மனிதனாக அவர் இருத்தல் ஆகாது. ஏனெனில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் தன்னுடைய பாடத்தில் நுண்மான் நுழைவுளம் இருத்தல் வேண்டும். ஏதோ இன்றைக்கு பாடம் இருக்கிறது, வகுப்பறை இருக்கிறது, வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு மட்டும் போதாது. அந்த பாடத்திலே ஆழங்கால் பட்ட ஒரு அறிவு அவருக்கு இருத்தல் வேண்டும். அந்த ஆழங்கால் பட்ட அறிவு இருக்கின்ற பொழுதுதான் மாணவர்களை அமைதி காக்கின்ற வகையில், அவர்களுக்கு புரிகின்ற வகையில், அவர்கள் தெளிவு பெறும் வகையில், அவர்களுக்கு இன்பமூட்டும் வகையில் பாடம் நடத்தி காட்ட முடியும். முதலில் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பாட வேளையை கல்லூரிக்கு வந்த பிறகு இன்னைக்கு என்ன பாட வேளை என்று பார்ப்பது முறையாகாது. இன்றைக்கு என்ன பாட வேளை என்பது அவருடைய நெஞ்சிலே இருக்க வேண்டும். யாருக்கு பாடம் நடத்தப் போகிறோம், என்ன பாடத்தை நடத்தப் போகிறோம், எப்படி நடத்தப் போகிறோம் என்பன பற்றிய முன்மாதிரிகளெல்லாம் அவருடைய மனத்திரையில் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். முதலில் ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்கு சரியான நேரத்தில், காலம் தவறாமல், 10 மணிக்கு வகுப்பு என்று சொன்னால் 9:59 வகுப்பறையில் நுழையக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். மாணவர்கள் வரவில்லை, மாணவர்கள் இருக்கையில் இல்லை, மாணவர்கள் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் அமைதி அடைந்த பிறகுதான் வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு ஆசிரியருக்கு இருத்தலாகாது. ஏனெனில் நாம் நம்முடைய நிலையை மாணவர்களிடம் புரிய வைத்துவிட்டால் மாணவர்கள் நிச்சயமாக சரியான நேரத்திற்கு சரியான முறையில் வகுப்பறையில் நம்முடைய பாடத்தை கேட்பதற்கு ஆவலோடு இருப்பார்கள். அதுதான் ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் செய்கின்ற மிகப்பெரிய வகுப்பறை மேலாண்மை, கிளாஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். அந்த கிளாஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுகின்ற வகுப்பறை மேலாண்மை சிந்தனையை ஆசிரியருடைய அந்த உண்மையான தன்மையை மாணவர்கள் உணர்கின்ற வகையில் அவர் நடந்து கொண்டால் ஆசிரியர் மாணவர் உறவு என்பது மிக மிக அற்புதமாக அமையும். இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை இந்த நிலையிலிருந்து ஆசிரியர்கள் விலகினால் அவர்களுக்கு மாணவர்கள் ஒரு சிம்ம சொப்பனமாகவே திகழ்வார்கள். ஆக மாணவர்களை குறை சொல்வதில் இங்கு அர்த்தம் இல்லை. ஆசிரியர்களாகிய நாம் நம்முடைய கடமையை, நம்முடைய குறிக்கோளை, நாம் என்ன செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து உணர்ந்து செயல்பட்டால் அத்துணை பிரச்சனைகளும், ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது என்பது என்னுடைய 30 ஆண்டு கால பயிற்றுவித்தலின் மூலம் நான் அடைந்திருக்கக்கூடிய உண்மை. Time management is very, very essential for all the teachers. Not only teachers, for everybody it is wanted. It should be very, very essential. It is highly required for teachers. அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் தமிழால் வாழ்ந்துட்டுருக்கீங்க. தமிழால் வாழ்கிறோம் அப்படி சொன்னால் அதுக்கு முதல் உதாரணம் வந்து தமிழ் ஆசிரியர்களை வந்து சொல்லலாம். அந்த வகையில் தமிழ் படித்தா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? ஒரு பையன் வந்து பிஏ தமிழ் படித்தா என்னென்ன பதவிகளுக்கு போகலாம், அவனுக்குள்ள வாய்ப்புகள் என்ன? எம்ஏ தமிழ் படித்தா என்னென்ன வாய்ப்புகள் போகலாம்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக. நல்ல அருமையான கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னது போல என்ன பாடத்தை படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. எந்த பாடத்தில் சேர்ந்துள்ளோம், அந்த பாடத்தை எப்படி கருத்தூன்றி படிக்கிறோம் என்பதுதான் இங்கே முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் நான் ஆழ்வார்குறிச்சி கல்லூரியிலே
பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் சேர்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு அறிவியலில் ஓரளவுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் உண்டு. நான் மேல்நிலைக் கல்வியில் அறிவியல் பாடத்தை படித்தவன். ஆனால் என்னுடைய காலச்சூழல் இந்த பரமகல்யாணி கல்லூரியிலே நான் இளம் அறிவியல் வேதியியல் பாடத்தை படிக்க முடியாமல் போய்விட்டது. காரணம் காலதாமதம், வேறு ஒன்றுமல்ல. நான் கிராமப்புறத்திலிருந்து வந்தேன். இங்கே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய தகவல் எனக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் பிஃபோர் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் நான் காலம் தாழ்த்தி விட்டேன். உண்மை அதுதான். நான் கல்லூரிக்கு வந்து தேர்ச்சி அட்டையை சொல்லி நான் பணம் செலுத்த வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன், நீங்கள் காலதாமதமாக வந்திருக்கிறீர்கள், இனிமேல் நீங்கள் சேர முடியாது என்று சொன்னார்கள். கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதற்கு காரணம் நான் தான். என்னுடைய அறியாமை. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த சொற்றொடரினுடைய உட்பொருளை உணராமை. கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியிலே போய் இடம் இருக்குமா என்று கேட்டேன். அப்பொழுதுதான் சொன்னார்கள், எல்லா பாடத்திற்கான இடங்களும் தீர்ந்து போய்விட்டன, தமிழ் பாடம் படிப்பதற்குத்தான் இடம் இருக்கிறது, சேருங்களேன் என்று சொன்னார்கள். நான் அதையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் தமிழ் வழியில்தான் பாடத்தை கற்க சொல்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு, ஏற்கனவே நான் மேல்நிலைக் கல்வியை தமிழ் வழியில்தான் கற்றேன். எனவே தமிழ் வழியில்தான் பாடத்தை படிக்கச் சொல்கிறார்கள் என்று சொல்லி நான் தமிழ் பாடத்தில் சேர்ந்து விட்டேன். உண்மையில் நடந்த நிகழ்வு அதுதான். ஆசிரியர்கள் எல்லாம் ரொம்ப அன்பாக என்னிடம் நடந்து கொண்டார்கள். மொத்தமே 6 மாணவர்கள் தான் அந்த ஆண்டிலே சேர்க்கையில் சேர்ந்திருந்தோம். ஏதோ வழிதவறிய காட்டில் சென்றது போல் ஒரு உணர்வு இருந்தது. 1 மாதத்திற்கு பிறகு நானே என்னை புதுப்பித்துக் கொண்டேன். எது கிடைத்தால் என்ன, நாம் இதில் சாதிக்க வேண்டும், இந்த பாடத்தை சிறப்பாக படித்து நமக்கும் இந்த கல்லூரிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கிய உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் முழுமையாக ஈடுபட்டு ஆசிரியர்கள் தருகின்ற அந்த பாட கருத்துக்களையும் கற்பித்தல் நிலைகளையும் சரியாக உள்வாங்கிக் கொண்டு பல்கலைக்கழக அளவிலே அந்த கல்லூரிக்கு முதலாக மதுரை காமராசர் பல்கலைக்கழக அளவிலே முதலாக அந்த கல்லூரிக்கு தரப்பட்டியல் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கி கொடுத்த பெருமை என்னை சேர்ந்ததாகும். ஆக தமிழ் படித்தேன் என்பதற்காக நான் காலத்தை வீணாக்கி விடவில்லை. எந்த படிப்பை படித்தாலும் முதலில் படிப்பை உள்வாங்க வேண்டும். அந்த படிப்பிலே முழுமையாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த கல்வியிலே இருக்கக்கூடிய அந்த சூட்சுமங்களை பிலாசபி என்று சொல்லுவார்கள், சப்ஜெக்ட் பிலாசபி. அந்த சப்ஜெக்ட் பிலாசபியை ஒவ்வொரு மாணவரும் உள்ளாக்கி கொண்டால், உணர்வோடு அதை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த கல்வி அவருக்கு உயர்ந்த நிலையை அடையச் செய்யும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கு நானே சான்று. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நல்லா படித்தேன், எனக்கு நல்ல வேலை கிடச்சிது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கொரோனா அப்படிங்கக்கூடிய ஒரு கொடிய நோய் வந்து இந்தியா மட்டுமில்லை, உலகத்தையே புரட்டி போட்டு, குறிப்பாக இளைய சமுதாயம், மாணவ சமுதாயத்தோட வாழ்க்கையில் ஒரு எதிர்மறையான தாக்கத்தை, விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. மாணவர்கள்லாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம இவ்வளோ படிச்சிருந்தா கூட, நல்லா படிச்சிருந்தா கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தேர்வு முறைகள் மாறி, கற்பிக்கும் முறைகள் மாறி இருக்குது, கற்பிக்கக்கூடிய முறைகள் மாறி இருக்குது, கற்கக்கூடிய முறைகள் மாறி இருக்குது, எல்லாமே மாறி இருக்குது. இப்போது ஒரு பெரிய ஒரு பயத்தோட, ஒரு நடுக்கத்தோட மாணவ சமுதாயம் இருக்கிறதா நான் தனிப்பட்ட முறையில் உணர்றேன். ஸோ அந்த மாணவர்களிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இன்னும் இப்போ தமிழ் படிக்கிறான்னு சொன்னால், நீங்கள் ஒரு தமிழில் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கீங்க, தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவருடைய நடுக்கத்தை, அவருடைய பயத்தை, அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக ஆக்கி இந்த கொரோனாவிலிருந்து எவ்வாறு அவர்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது அப்படிங்கிறது சொன்னீங்க. நல்ல இந்த கால சூழலுக்கு என்ற ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க. இன்றைக்கு உலகமெல்லாம் மிக பெருமளவில் அச்சுறுத்தலையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய
ஒரு நோய், தீ நுண்மி என்ற கொரோனா. இது ஒரு வைரஸ். வைரஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அதை அழிக்க முடியாது, விரட்ட முடியும். ஆனால் இந்த உலகம் இந்த அளவுக்கு மருத்துவ அறிவியலில் முன்னேறிய ஒரு காலகட்டத்திலும் இந்த நோயை எதிர்த்து, இந்த கிருமியை எதிர்த்து போராடிக்கொண்டுதான் இருக்கின்றோமே தவிர இன்னும் ஒரு சரியான வெற்றி பாதையை நோக்கி நகர முடியவில்லை. மானுட சமுதாயம் கொத்து கொத்தாக செத்து மடிகின்றன. இந்த காலகட்டத்தில் உலக நாடுகளெல்லாம் ஒன்று கூடி இதற்கான வேக்சின் என்று சொல்லுகிற தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதில் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றார்கள். ஆனாலும் இது ஒரு பெரிய அச்சுறுத்தலை, உயிர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு கொடிய நோய் என்று சொல்லிவிட முடியாது. இதுவும் ஒரு வைரஸ். இதற்கு முன்னாடி எபோலா வைரஸ் இருந்தது, சார்ஸ் வைரஸ் இருந்தது. ஆனால் இது என்னவென்று கேட்டால் இது ஒரு பேண்டமிக் டிசீஸ் என்று சொல்கிறார்கள். கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு பரவுகின்ற ஒரு தொற்று நோய். இட் இஸ் எ கம்யூனிகபிள் டிசீசஸ் என்றுதான் இதை வரையறை செய்கிறார்கள். இதற்கு, இந்த நோயினுடைய பாதிப்பிற்கு முதல் காரணம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுதான் ஒரு காரணம், முதல் காரணம். யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதோ அவர்களை இந்த நோய் கொஞ்சம் புரட்டி போட்டுவிடும். எனவே இளைஞர்களே, மாணவர்களே, இந்த நிகழ்வின் மூலம் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, முதல்ல இது ஒரு நோய் என்று கருதாமல் இது ஒரு வைரஸ் என்ற ஒரு கிருமியினால் ஏற்படுகின்ற ஒரு பாதிப்பு என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் இந்த நோய் தாக்குதலிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளலாம். அதாவது, முதலில் நல்ல சத்தான ஆகாரங்களை உட்கொள்ளுங்கள். சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அரசாங்கம் அல்லது மருத்துவம் சார்ந்த துறையினர் விடுக்கக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றுங்கள். குறிப்பாக குவாரண்டைன் என்று சொல்லுகின்ற அந்த சமூக இடைவெளி, அதுபோல முகக்கவசம், அதுபோல சுற்றுப்புற தூய்மைகளை நீங்கள் சரியாக பேணி காத்தல் வேண்டும். அப்படி காத்து வந்தால் இந்த நோய் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. பாரதி சொன்னான் அல்லவா, காலா என் காலருகே வாடா, உன்னை ஒரு சிறு புல்லென மதிக்கிறேன் என்று பாரதி சொன்னானே. அந்த உத்வேகத்தை, அந்த உள்ளுணர்வை நீங்கள் மனதில் எடுத்துக்கொண்டால் இந்த கொரோனா இடம் தெரியாமல் போய்விடும், இதுவும் கடந்து போய்விடும் என்ற உண்மையை நீங்கள் உணருங்கள். இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய உள்ளங்கள் பல வகையான நெருக்கடிகளில் சிக்கித் தவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் வகுப்பறை இல்லை, ஒரு பக்கம் அலைபேசியின் மூலம் வகுப்புகளை கவனியுங்கள் என்ற ஒரு அறிவிப்பு, வீட்டில் அதற்கான போதுமான வசதி வாய்ப்பின்மை என்ற பல்வேறு நெருக்கடிகளில் நீங்கள் மனவேதனை அடையலாம், மன இறுக்கங்களை அடையலாம். ஏன், உங்களுடைய உள்ளங்களே அப்படியே ஊசலாடி கொண்டிருக்கலாம். இதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள்தான் உங்களை முன் சிந்தனையோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எதை மாதிரி திட்டமிடணும்? எந்தெந்த வழிமுறைகள் இருக்குது, அந்தந்த வழிமுறைகளை பயணிப்பதற்கு? எஸ், வழிமுறைகள் இன்னைக்கு நிறைய இருக்குது. சமூக அறிவியல் சிந்தனையாளர்கள் இளைஞர்களை மேம்படுத்துவது எப்படி, மாணவர்களை மேம்படுத்துவது எப்படி என்பன பற்றிய பல நூல்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அதிகம் உள்ளன. ஆனால் இந்த நூல்களை தேடி பிடித்து மாணவர்கள் படிக்க வேண்டும். முதல்ல படிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் பணம் கொடுத்து பொருள் கொடுத்து வாங்குவதற்கு உங்களுக்கு வசதி இல்லை என்று சொன்னால்
உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிளை நூலகங்களோ அல்லது பிற நூலகங்களுக்கோ செல்லுகின்ற ஒரு வழக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நூலகம் நீங்கள் சென்றுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை உயரும் என்பதில் எள்ளளவிலும் மாற்றுக்கருத்து இல்லை. நூலகங்களை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். நூலகத்தில் சென்று உறுப்பினர் ஆகுங்கள். நல்ல நூல்களை தேடி பிடியுங்கள். தேடி பிடிப்பதோடு மட்டுமன்றி தினசரி வாசியுங்கள். வாசிக்க வாசிக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்படையும் என்பதில் நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இறையன்பினுடைய நூல்களை தேடிப்பிடித்து வாசியுங்கள். அதுபோல ராமையா என்ற ஐஏஎஸ் ஆபீசர் அவருடைய நூல்களை எல்லாம் தேடிப்பிடித்து வாசியுங்கள். வாசித்தால் உங்கள் மனதை வாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நோய், உங்களை புண்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த புண்மைகள் எல்லாம் விலகும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு பிஏ இங்கிலீஷ் தமிழ் படிக்கிறான் ஒரு பையன், அவன் டிகிரி முடிச்சிருக்கான், ஒரு எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கான். அந்த பையனுக்கு எங்கெங்க வேலை வாய்ப்புகள் இருக்கு? வேலை வாய்ப்பு என்று சொல்லுகின்ற பொழுது தமிழக அரசாங்கம் வழங்குகின்ற குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 என்று சொல்லுகின்ற அனைத்து பணிகளுக்கும் பல்கலைக்கழக அளவில் ஏதேனும் ஒரு பட்டம் தான். அந்த பட்டத்தில் தமிழ் இலக்கியமும் சேர்கிறது. எனவே அந்த தமிழ் இலக்கியம் படித்தவர்களும் பிஏ தமிழ் படித்தவர்களும் தமிழக அரசாங்கம் வழங்குகின்ற 4 வகையான தேர்வு பணிகளுக்கு அவரை தகுதிப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ஒன்று, அரசு பணி. இதுபோக ஆசிரியர் பணி என்று எடுத்துக்கொண்டால் பிஏ முடித்துவிட்டு பிஎட் என்று சொல்லுகின்ற கல்வியை கற்று முறையாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து டெட் என்று சொல்லுகின்ற டீச்சர் எஜுகேஷன் டெஸ்ட் என்று சொல்லுகின்ற அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றிருந்தால் அவருக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும், மாற்று கருத்து இல்லை. மட்டுமன்றி மேல் கல்விக்கு செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். பிஏ முடித்துவிட்டு எம்ஏ செல்லலாம். எம்ஏ செல்கின்ற பொழுது அவர் ஆராய்ச்சி துறை சார்ந்த படிப்புகளை நிறைவு செய்தாலும் கல்லூரி பணிக்கு அவர் ஆசிரியர் பணிக்கு அவர் தயாராகின்றார். அதற்கு முன்பாக பல்கலைக்கழக மானியக்குழு நடத்துகின்ற தேர்வுகள் அல்லது நெட் ஸ்லெட் என்று சொல்லுகின்ற தேர்வுகளில் தன்னை அவர் பரிசோதனை செய்து அவர் வெற்றி பெற்றவராக இருந்தால் அவருக்கு வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதே வேளையில் சமூக பணிகள் நிறைய இருக்கின்றன. பல்வேறு விதமான சமூக பணிகள் இருக்கின்றன. ஆட்சி பணிகள் என்று சொல்வார்கள், குடிமை பணிகள் என்று சொல்வார்கள். இந்த ஆட்சி பணிகள் குடிமை பணிகளிலும் தமிழ் பிஏ படித்தவர்களுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது. குறிப்பாக அடிப்படையிலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த பணியிலிருந்து தொடங்கி மேல்நிலையில் இருக்கக்கூடிய பணிகள் வரைக்கும் பிஏ தமிழ் படித்த மாணவர்கள் அந்த பணியை பெறுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டால் நடத்தப்படுகின்ற துறை சார்ந்த போட்டித் தேர்வுகளில் தன்னை அவர் வெற்றி பெறச் செய்தால் நிச்சயமாக அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். எல்லளவிலும் இதில் சந்தேகம் இல்லை. தமிழ் படித்தவங்களுக்கு மத்திய அரசு சார்பில் மொழி சார்ந்த துறைகள் ஏதாவது இருக்கா? அதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. இன்றைக்கு மொழி சார்ந்த துறைகள் என்று நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் மத்திய மாநில அரசுகள் மொழி வளர்ச்சித்துறை என்று ஒரு தனியான சில அமைப்புகளை வைத்திருக்கின்றன. அந்த துறைகளில் பல்வேறு பணிகள் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் அந்த பணியில் சேர வேண்டும் என்று சொன்னால் வெறும் பட்டப்படிப்பையோ அல்லது முதுகலையில் பட்டப்படிப்பையோ பெற்றிருந்தால் மட்டும் போதாது. பல்துறை அறிவு சார்ந்தவர்களாக அந்த துறையில் இருக்க வேண்டும். பாரதி சொன்னான் அல்லவா, பிற நாட்டு சாத்திரங்களை தமிழ் மொழியில் பெயர்த்திடல் வேண்டும் என்று சொன்னால் அது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஒரு தமிழ் மொழியிலே மொழி வளர்ச்சிக்காக ஒருவன் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் மல்டி ஸ்கில் பர்சனாலிட்டி உடையவனாக இருக்க வேண்டும். பலதுறை சார்ந்த அறிவை பெற்றவனாக அவன் இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் அந்த பணியில் அவனை இணைத்துக் கொள்ள முடியும்.
தமிழ் என்பது ஒரு இனிமையான மொழி, பழமையான மொழி என்பதில் யாருக்கும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க மல்டி ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஒரு மாணவனுக்கு, குறிப்பாக தமிழ் படித்த மாணவனுக்கு தமிழ் அறிவு மட்டுமே, தமிழ் மொழி அறிவு மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா? ஏனைய மொழிகள் அறிவுகள் இருந்தால் எந்த அளவுக்கு அவருடைய வெற்றி வாய்ப்பு, வாழ்க்கை திறன் என்பது மேம்படும்? நல்ல ஒரு கேள்வி. அதாவது மொழி என்பது கருத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவிதான். இட் இஸ் எ டூல், எக்ஸ்சேஞ்ச் அவர் தாட்ஸ் என்று தான் சொல்லுவார்கள், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஒருவனுடைய கருத்துக்களை மற்றவனிடம் தெரிவிக்கவும், மற்றவருடைய கருத்தை கேட்பவன் புரிந்து கொள்வதற்கு ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய ஒரு கருவி அல்லது ஒரு மீடியம் தான் மொழி. ஆனால் இந்த காலகட்டத்தில், இந்த உலகத்தில் மொழியை ஒரு பற்றுக்கோடாக கொண்டு, மொழியை ஒரு வெறி சார்ந்த ஒரு கருவியாக கொண்டு பல அமைப்புகள் இன்றைக்கு செயல்பட துவங்கிவிட்டன. உண்மையிலேயே ஒருவனுக்கு மொழி வெறி வருகிறது என்று சொன்னால் அவன் அந்த மொழியை சரியாக கற்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனெனில் மொழி என்பது கருத்தை தெரிவிக்கின்ற ஒரு கருவி என்ற நிலையில் இருந்து மாறி, மொழிதான் என்னுடைய உணர்ச்சி சார்ந்த ஒரு பொருள் என்று நினைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. தமிழனுடைய பெருமையை உலகம் அறிய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மொழியில் நாம் பேசியாக வேண்டும். அப்பொழுது ஒரு உலகளவில் ஒரு தமிழ் படித்த ஒரு தமிழறிஞன் அல்லது தமிழ் படித்த ஒரு மாணவனுக்கு ஆங்கிலத்தில் பேசுகின்ற ஒரு ஆற்றல் கண்டிப்பாக தெரிய வேண்டும். அதே சமயத்தில் தேசிய அளவிலே நம்முடைய தமிழினுடைய பெருமைகளை, தமிழ் கலாச்சாரத்தினுடைய உயர்வினை, தமிழ் பண்பாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம், தமிழனுடைய ஒட்டுமொத்த அறிவு சார்ந்த விஷயங்களை எல்லாம் எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய அளவில் அவன் ஒரு மொழியை பேசுகின்ற ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் நியாயமானது, உண்மையானது. நிச்சயமாக இந்த நிலையில் இருக்கக்கூடியவன் தமிழையும் புறம் தள்ள மாட்டான், தேசிய மொழியையும் ஆகா ஓஹோ என்று பாராட்டவும் மாட்டான், சர்வதேச மொழிதான் உலகத்தில் உயர்ந்த மொழி என்று கொடியும் பிடிக்க மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் மொழி ஒரு கருவி என்று. அதாவது உங்களுடைய தமிழில் வந்து, உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு காட்டாற்று வெள்ளத்தின் வேகமும் ஒரு தெளிந்த நீரோடையின் தெளிவும் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உணர்றேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பல மொழிகளை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத நேராக சொல்லட்டாலும் இன்டைரக்டாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய 30 வருட ஆசிரியர் பணியில் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் ஆர்வலராக தமிழ் இலக்கிய பணிகள் நிறைய செஞ்சுட்டு வரீங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம இந்த மொழியை கற்றுக்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எந்த மொழியை நினச்சிருக்கீங்க? அதாவது இதுவும் ஒரு நுட்பமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தால், நான் என்னுடைய பாதையை, நான் கடந்து வந்த பாதையை நான் திரும்ப பார்க்கிறேன். நான் 1998-99 இராணுவ பயிற்சிக்காக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது நான் ஒரு தமிழ் பேராசிரியர். ஹிந்தி எனக்கு தெரியாது. ஆனால் ஹிந்தி பாடல்களை விரும்பி கற்கின்ற ஒரு விருப்பம் எனக்கு சிறுபிள்ளையிலேயே உண்டு. அதற்கு என்ன காரணம் என்று தெரியாது. ஆனால் ஹிந்துஸ்தானி மியூசிக்ஸ் கொஞ்சம் நான் விரும்பி கேட்பேன். ஆனால் ஹிந்தி பற்றி எனக்கு அக்ஷரம் கூட தெரியாது. அப்பொழுது நாக்பூரில் அந்த ட்ரைனிங் நடக்குது. காம்டி என்ற ஒரு பகுதியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் இராணுவ பயிற்சிக்கு வந்திருக்கிறார்கள். நான் என்னுடைய உணவு தேவையை கூட அந்த பொது இடத்தில் என்னால் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டிருக்கிறேன். நான் முகத்தை காட்டிக்கொண்டு பார்ப்பதோடு நின்று கொள்வேன். வந்து ஹிந்தியில் கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் ஹிந்தியில் அக்கா தமிழ்நாடு என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பணி அப்படிம்பாங்க. எனக்கு என்ன சொல்ல வேண்டும் தெரியாமல் நான் அதற்கு தலையாட்டி இருக்கிறேன். ஆனால் எனக்கு தேவை சுடு தண்ணீர். ஆனால் அவர்கள் பச்சை தண்ணீரை கொண்டு வைக்கிறாங்க. ஆனாலும்
நான் மறுத்து பேச முடியாமல் எனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்வதற்கு ஹிந்தி தெரியாமல் கஷ்டப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு சிறிதளவு உடல் நலம் இல்லாமல் இருந்தது. வெந்நி குடித்தால் உடம்புக்கு நல்லது என்று எனக்கு தெரிகிறது, ஆனால் கேட்க தெரியவில்லை. ஆனாலும் அவர்கள் கொடுத்த அந்த தண்டாபாணி என்று சொல்லுகின்ற பச்சை தண்ணீரை நான் குடித்து கொண்டேன். ஆனால் நல்ல வேளை ஒன்றும் செய்யவில்லை. ஆக இப்படிப்பட்ட இடர்பாடுகள் நிச்சயமாக ஒரு ஆசிரியருக்கு இருக்கிறது என்று சொன்னால், படித்து வருகின்ற இளைஞர்களாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும். எனவே மாணவர்கள் கண்டிப்பாக உலகம் தழுவிய அளவிலே ஒரு மொழியை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும், பேசுவதற்கு அவன் தெரிந்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் தேசிய அளவில் பெரும்பான்மையான மக்கள் பேசுகின்ற ஒரு மொழியை அவன் பேசுவதற்கு அவன் கற்றிருப்பது மிக மிக அவசியம். இது காலத்தின் கட்டாயம். அழகாக சொன்னீங்க. இப்போ இன்றைக்கி பத்திரிகைத்துறை பல்வேறு விதத்தில் உருவெடுத்திருக்கு. அந்த பத்திரிகைத்துறையில் தமிழ் படித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள்? இந்த கேள்வி ரொம்ப என்னை பொறுத்தவரையில் நான் நிறைய அதில் விமர்சன சிந்தனைகள் நான் நிறைய வைத்திருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு பத்திரிகை துறையில் குறிப்பாக ஊடகங்கள், சமுதாய ஊடகங்கள் இருக்கின்றன, தனியார் தொலைக்காட்சி அமைப்புகள் இருக்கின்றன, பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற பல்வேறு பொறுப்புகளில் செய்தி சேகரிப்பாளர், களத்திலிருந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நேரடியாக ஒலிபரப்பு செய்கின்ற ஒலிபரப்பாளர்கள் என்ற பல நிலைகளில் இன்றைக்கு பணிகள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு குறைந்து போய்விட்டதோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. அநேகமான ஊடகங்களில் வருகின்ற தகவல்கள், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு பேனிக் சிச்சுவேஷன் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில், ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் உருவாக்கக்கூடிய ஒரு தொடர்களாகத்தான், உருவாக்கக்கூடிய ஒரு தயாரிப்புகளாகத்தான் இன்றைக்கு அநேக ஊடகங்களில் நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. பொதுமக்களுக்கு உண்மைகளை சொல்ல வேண்டும். ஒரு நாட்டினுடைய 4 தூண்களில் பத்திரிகை துறை ஒரு தூண். அதற்கு மிக மிக முக்கியமானது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புணர்வு. அந்த சமூக பொறுப்புணர்விலிருந்து இவர்கள் விலகுவது போல் தெரிகிறது. எனவே பணிகள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் பணிகளுக்கு செல்வதற்கு முன்பு இந்த ஊடக துறையினர் இந்த சமூக பொறுப்புணர்வை உணர்ந்து தன்னுடைய பணிகளை செய்தால் நிச்சயமாக இந்த நாடு சுபிட்சம் பெறும். மக்கள் நினைத்த, அவர்கள் விரும்பிய வாழ்வை அடைவார்கள். இந்த ஊடகங்கள் எதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்றனவோ அந்த குறிக்கோளும் வெற்றி பெறும். தர்மத்தை நிறைய ஊடகங்கள் பின்பற்றலை அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன கேட்டேன்னு சொன்னால், இந்த ஊடகத்துறையில் நுழைவதற்கு, ஊடகத்துறையில் நம்ம ஒரு சாதனையாளர்களாக வலம் வருவதற்கு என்னென்ன தகுதிகளை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும்? அப்படி நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கு பயிற்சி தான். முதலில் எழுத்து பயிற்சி. பிழையில்லாமல் எழுதுவது எப்படி, பிழையில்லாமல் செய்திகளை அமைப்பது எப்படி? ஏனென்றால் நான் ஜேர்னலிசம் படிச்சிருக்கிறேன், இதழியல் படித்த ஒரு மாணவன், மாஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்லுகின்ற தகவலியல் ஊடகங்களை கற்ற, கல்வியை கற்ற மாணவன் என்னுடைய மாணவர் பருவத்தில். எனவே அந்த இதழியல் தர்மம் அல்லது ஊடகத்திலே இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றனவா என்ற ஒரு பெரும் கேள்வி என் உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கிறது. அது தனியாக பேச வேண்டிய விஷயம். ஆனால் இந்த ஊடகத்துறைகளில் ஒரு இளைஞன் அல்லது ஒரு மாணவன் அவன் ஒரு பணியில் சேர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மிக மிக அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு திறன் என்னவென்று கேட்டால், ஸ்கில் என்னவென்று கேட்டால், முதல்ல எழுதுகின்ற திறன். அடுத்ததாக தமிழை சுத்தமாக ஒலி பிழைகளின்றி பேசுகின்ற ஒரு திறன். இப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க அறிவிப்புகளை ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன.
மழை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். பெருமழை பெய்துவிட்டது. அரசாங்கம் விடுமுறை அளிக்கிறது, பொது விடுமுறை அளிக்கிறது. அநேக ஊடகங்களில் அந்த அறிவிப்பை ஊடகத்தில் பணியாற்றுகிற நண்பர்கள், அன்பர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாளை முதல் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பள்ளி என்று சொல்லி லிசாட சொல்கிறாங்க, கல்லூரிங்கிறாங்க. கல்லூரி தான், கல்லூரி என்று சொல்கிறார்கள். இது மாதிரியான தவறுகள் இன்றைய ஊடகங்களில் அதிகமாக இடம்பெற்றுள்ளன. எனவே இப்படிப்பட்ட உச்சரிப்புகள், ஒலி பிழைகள், ஏனென்றால் ஒலி பிழை பொருள் பிழைக்கு காரணமாகிவிடும். ஆணை என்று சொல்வதற்கும் ஆணை என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆணை என்று சொல்லி நுனிநாக்கிலே நீங்கள் உச்சரித்தால் அது யானையை குறிக்கும். ஆனால் ஆணை என்று நடுநாக்கிலே நையை உச்சரித்தால் அது கட்டளையை குறிக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எனவே தமிழிலே மயக்கம் தருகின்ற ஒலிகள் 7 ஒலிகள் இருக்கின்றன. அந்த 7 ஒலிகளை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு பத்திரிகை துறையில் அல்லது ஊடகத்துறையில் இணைபவர்கள் தெளிவுபடுத்தி முறையான பயிற்சியை மேற்கொண்டால் அவர்களுடைய பேச்சும் அவருடைய எழுத்தும் மக்களை மிக அழகாக சரியாக போய் சேரும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. உங்களுடைய உணர்வுகளை மாணவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள், உங்களுடைய வழிகாட்டுதல்களை மாணவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். உங்களுடைய இந்த நேரமானது, நீங்கள் செலவழித்த நேரம், உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் மாணவர்கள் சிகரங்களை தொடுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். கடைசியாக மாணவர்கள் முன்னேறுவதற்கு நீங்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது? இந்த பதில் சொல்வதாக இருந்தால், நான் சந்தித்த மாணவர்கள், நான் 3 கல்லூரியில் பணி செய்திருக்கின்றேன். அதாவது தென் தமிழகத்திலே திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரி, அதுபோல வஉசி கல்லூரி தூத்துக்குடி, அதுபோல ஆழ்வார்குறிச்சியில் பரமகல்யாணி கல்லூரியில் பணி செய்த அனுபவங்கள் எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலும், பலதரப்பட்ட பல ஊரை சார்ந்த பல தொழில்களை சார்ந்த குடும்பங்களில் இருந்து வருகின்ற மாணவர்களை சந்தித்த காரணத்தினாலும் எனக்குள் இருக்கக்கூடிய நான் பெற்ற அனுபவங்களை வைத்து சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய வழிகாட்டுதலில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு விதமான பணிகளுக்கு, அரசு சார்ந்த பணிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். பணியை சீரும் சிறப்புமாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக என்னுடைய வழிகாட்டுதலில் 2 இந்திய குடிமை ஆட்சிப்பணி என்று சொல்லுகின்ற IAS, அந்த தேர்விலும் தமிழ் வழி பாடத்திலே தேர்ச்சி பெற்று இந்திய குடிமை பணியில் தன்னை இணைத்து கொண்டு அருமையாக செயல்படுகின்றார்கள். அதுபோல மிலிட்டரி, பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் என்று சொல்லுகின்ற சீருடை பணிகள், சீருடை பணிகளிலே உயர்ந்தபட்சமாக இந்திய இராணுவத்திலே 3 பேர் இராணுவ அதிகாரிகளாக பணி செய்து வருகிறார்கள். இப்படியெல்லாம் நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். என் மனம் நிறைந்த மகிழ்வோடு சொல்லுகிறேன், என்னுடைய மாணவர்களுக்கு நான் சரியாக வகுப்பறையிலும் சரி, வகுப்பறை அல்லாத பிற இடங்களிலும் சரி, காணும் போதும் சந்திக்கும் போதும் அவர்கள் என்னிடம் கேட்பது, சார் இந்த வேலைக்கு எப்படி சார் போகணும், இந்த வேலைக்கு எப்படி சார் விண்ணப்பம் செய்யணும் என்று கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உடனடியாக செய்திகள் தெரிந்தால் சொல்லுவேன். தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்தவர்களிடம் போய் கேட்டு வந்து மறுநாள் கூப்பிட்டு அவனை அழைத்து, தம்பி இந்த வேலையை நீ கேட்ட, நான் மாதிரி கேட்டு வந்திருக்கேன், இதான் அதனுடைய ப்ரொசீஜர், இதுக்கு அப்ளை பண்ணு என்று சொல்லி பல்வேறு மாணவர்களை வெற்றி வாகை சூடுவதற்கும் அவருடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்கும் வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் வெறும் NCC என்ற நிலையிலோ அல்லது கல்லூரியில் கற்பித்தல் என்ற நிலையிலோ ஏதோ என்னுடைய அந்த கடமை முடிந்தது என்ற ஒரு நிலையில் மட்டும் இல்லாமல், கடமைக்கு மேல் இந்த மாணவர் சமுதாயத்திற்கு நாம் ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளில் நான் இயங்கி வருகின்ற காரணத்தினால் என்னுடைய
நோக்கம் இந்த மாணவர்கள் மூலம் நிகழ்த்தி காட்டப்படுகிறது. பல்வேறு மாணவர்களை சந்திக்கின்ற சூழ்நிலையில், சார் நீங்கள் வகுப்பில் இப்படி சொன்னீங்க, அதுதான் எனக்கு தேர்வில் பயனளிச்சு சார் என்று சொல்லுகிற மாணவர்களை நான் அதிகமாக வேலை கிடைத்த பிறகு என்னை சந்திக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் சொல்லிய வாசகங்கள் இதுதான். ஆகவே மாணவர்களுக்கு சரியான ஒரு ஆசிரியர் அமைந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை வளமாகும், நலமாகும் என்பதில் நிச்சயமாக ஒரு மாற்று கருத்தை சொல்ல முடியாது. எனவே மாணவர் சமுதாயம் சீரிய நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்கள் ஒரு தன்னலம் கருதாமல் பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி. ஆசிரியர்கள் மாணவர்களை ஏற்றிவிடக்கூடிய ஏணிகளாகவும் வாழ்க்கை பாதையை கடக்கக்கூடிய தோணிகளாகவும் செயல்படுகிறார்கள் என்றால் அந்த வகையான சொல்லாடல்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய குமார் சார் அவர்கள். அவர்கள் மாணவர் நலனுக்காக ஒரு நிகழ்ச்சி செய்ய ஆசைப்படுகிறேன், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் என்னுடைய கோரிக்கை உடனே ஏற்று சரியாக இன்று 11 மணிக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 11 மணிக்கு கரெக்டாக வந்து விஸ்வநாதன் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. இது அவருடைய ஒரு டைம் கான்சியஸ்னஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களின் நலனுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல நல்ல கருத்துக்களை நம்முடைய விதைத்து சென்றிருக்கக்கூடிய குமார் சார் அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய உறவினர்களும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவருக்கு இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.